அனைவருக்கும் நமஸ்காரம். பாபாவும் நானும். நிறைய பேரோட ஒரு கேள்வி என்னன்னா, எப்படி சுவாமி பேசுறார், எப்படி வரார், இந்த மாதிரியான கேள்விகள் தான் நிறைய பேர்கிட்ட இருக்கு. என் கூட பேசும்போது நிறைய பேர் கேட்ட கேள்வியும் அதுதான். ஆக்சுவலி 2016 நான் அவரை புரிஞ்சுக்க ஆரம்பிச்சேன். அதாவது பாபானா யாரு, அவருடைய கதைனா என்ன அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன். என்னோட ப்ரீவியஸ் பதிவுகளை பார்த்துருந்தேன்னா தெரிஞ்சிருக்கும். அந்த ரியலைசேஷனே எனக்கு 2016 வந்தது. மிராக்கிள்ஸ் நடக்க ஆரம்பிச்சது. இந்த ஷார்ட் பீரியட்ல எப்படி நம்ம இவரோட இவ்வளோ கனெக்டடாக இருக்கோம் அப்படிங்கிறது கேள்வியெல்லாம் கேட்டால் தெரியாது. நம்மளுடைய அர்ப்பணிப்புன்னு சொல்லலாம், நம்ம அவரை பார்க்குற பார்வைன்னு சொல்லலாம், அவர் மேலே வச்சிருக்கிற லவ், அஃபெக்ஷன், பக்தி, அதுக்கு என்ன பேர் வச்சுக்கலாம். பட் அவர்னா அப்படி அப்படிங்கிற மாதிரியான ஒரு உணர்வு, அவ்வளோதான். ஸோ ஃபர்ஸ்ட் சுவாமியை நான் உணர்ந்தது எப்படிங்கிற அந்த விஷயத்தை தான் இப்போ உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். முதல்ல சாமியை நான் உணரும் போது பயங்கர ஸ்மெல், ஃப்ராக்ரன்ஸ், அப்படி ஒரு பன்னீர் வாசனை. ஃபர்ஸ்ட் டைம் நான் பன்னீர் வாசனையை தான் உணர்ந்தேன். அதை என்னோட ப்ரீவியஸ் பதிவில் பார்த்துருந்தது தான் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறமா ஒவ்வொரு தடவையும் எனக்கு அந்த நறுமணம் மூலமாக எனக்கு உணர்த்தினார். அதுக்கப்புறமா நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள் வாயிலாக நான் இங்கே தான் இருக்கேன்னு சொல்லி உணர்த்த ஆரம்பித்தார். எப்படின்னா, நான் உங்களுக்கு குட்டி குட்டி இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பேன். ஃப்ரிட்ஜ் பிரச்சனை வருதுன்னா நான் பார்த்துக்கோன்னு சொல்கிறது. ஃபேன் என்ன பண்ணும், ஓடவே ஓடாது, ரொம்ப நேரம் திரும்பி பார்த்துட்டு வேற ஆளை கூப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாள். இது உங்களோட வீடு, இது உங்களோட ஃபேனு, நீங்கள் தான் சேவ் பண்ணணும், எனக்கு தெரியாதுன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவேன். அடுத்த தடவை சுவிட்ச் போடும்போது ஓட ஆரம்பிச்சிடும். இது எப்படின்னு எல்லாம் தெரியாது. ஆனால் நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் மூலமா நம்மளை உணர வைப்பார். அந்த ஒரு சின்ன தொடு உணர்வு மாதிரி நம்ம போய் தொடுற மாதிரி இருக்கும் அவரை. அந்த மாதிரியான உணர்வு எனக்கு வந்தது. அப்புறம் கேட்க ஆரம்பிச்சது அவருடைய வாய்ஸ். வெரி ஃபர்ஸ்ட் டைம் 2018 நான் கேட்டேன். அப்போதான் நான் சொல்லியிருப்பேன், அது கூட நம்மளோட ப்ரீவியஸ் பதிவில் இருக்கும். 2018 கேட்டிருப்பேன். அதுக்கப்புறமா அவர் பக்கத்தில் உட்கார்ற மாதிரியான சமீட்சைகள். அதாவது நம்ம பக்கத்தில் உட்காந்து ஒருத்தர் தொட்டா எப்படி இருக்கும், நம்ம சட்டுன்னு திரும்பி பார்ப்போம், அவனை யாருமே இருக்க மாட்டா, நம்ம பின்னாடி. அதுக்கப்புறம் அவரோட மூச்சு காத்து, இப்படியான பல விஷயங்கள் உணர ஆரம்பித்தேன். அப்புறம் ஆக்சுவலாக இதெல்லாம் எனக்காக அவர் பண்ணினது. ஏன் அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, என்னுடைய முதல் குழந்தை போனோன்னு அப்போ நடந்த விஷயங்கள் மன பாரமாக இருக்கும். நம்மளுக்கு யாருமே இல்லையோ அப்படின்னு நினைக்கும் போது நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வருவார். அப்போ அது எவ்வளோ பெரிய நம்மளுக்கு ஆஸ்வாசமாக இருக்கும் இல்லையா, இவ்வளோ பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இல்லையா. ரொம்ப இமோஷனலி டவுனாக திஸ்